சீடர்கள் ஒன்னு குற்ற உணர்வு, ஆண்டவருக்கு எதிராக நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு. ரெண்டாவது யூதர்களுக்கு அஞ்சு. ஒன்னு ஆன்ம ரீதியாகவும் பயந்திருந்தார்கள், உடல் ரீதியாகவும் பயந்திருந்தார்கள். ஏன்னா திருப்பி மனிதர்கள் தானே, அவங்களை தூக்கிட்டு போயிட்டு அடிக்கிறதுக்கோ கொல்றதுக்கோ, அடிச்சு போட்டாலும் கேட்க நாதியற்றவர்களாக இருந்த அந்த சீடர்களுக்கு இயேசு வந்து சொன்ன முதல் வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாக. அப்ப பாருங்க, அமைதி உரித்தாக என்று வாழ்த்துகின்றார். சண்டாள பாவிகளா, என்னை எப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரா? நான் கெஞ்சி தானே கேட்டேன், எனக்காக 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிங்கள் கேட்டனே. தூக்க பண்டாரங்களா, தூங்கிக்கிட்டு என்னை வந்து எனக்கு வலு கொடுக்கலையடா அப்படின்னு சொல்லல. ராயப்பா இங்க வா, உன்னைய தலைவனா ஆக்குறேன்னு சொன்ன நீ அப்படி ஆடிக்கிட்டு இருக்க, என்னை 3 முறை மறுதளிச்ச. அப்பவே உனக்கு சொன்னேன், எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொன்னேன். சேவல் 2 முறை கூமுன் 3 முறை நீ என்னை மறுதளிப்பான்னு சொன்னேன். அப்பவுமே உனக்கு புத்தி வல்ல, என்னை மறுதளிச்சிட்டில்ல, மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா சூழ்நிலை வரும்போது மறுதளிச்சு இல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அடுத்து 3ஆவதாக சீடர்களை பார்த்து, உங்களோடு சாவதற்கு நாங்கள் சித்தமா இருக்கிறேன்னு சொன்னீங்களடா, ஆனால் கண்ணிமைக்கு நேரத்தில் காணாமல் போய்விட்டீர்களடா அப்படின்னு சொல்லியும் ஆண்டவர் கேட்கவில்லை. மாறாக வாழ்த்துகின்றார். பாருங்க, உரித்தாக வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவரிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய காயங்கள் தான் அவருக்கு சாட்சி, அத்தாட்சி. அவர்தான் இறந்தார், இறந்த இயேசு உயிர்த்தெழுந்தார், என் காயங்களால் நீங்கள் சுகமாவீர்கள் என்பதற்கு அடையாளமாய் அவருடைய காயங்களும், அவருடைய வார்த்தை, ஆன்மாவிலிருந்து வந்த வார்த்தை வாழ்த்தினார். அது அவர்களுக்கு அமைதியை கொடுத்தது. இயேசுவை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இருக்கிற பய உணர்வுகள் தானாக போய்விட்டது. சிலவங்க பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களே, எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி நிறைய பேர் அப்பதான் கலங்கி போயிருப்பாங்க. உனக்காடி இப்படி ஆகணும் அப்படின்னு திருப்பி ஒரு ஆளுக்கு ஊத்துவான் வந்து, உனக்கு இப்படி ஆயிருச்சே, நீ இவ்வளவு பண்றியே அவ்வளவு பண்றியே, உனக்கு ஏன் இப்படி இது அப்படின்னு சொல்லி ரொம்பவே என்ன பண்ணுவாங்க, பிரச்சனையை சொல்லுவாங்க. ஆமா, ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஒரு வார்த்தை கூட சொல்ல என்றால் அவருக்கு தெரியும் என் பிள்ளைகளுக்கு தேவையானது. ஆண்டவர் ஒன்று சேர்த்தார். அவருடைய வாழ்த்து ஒன்று சேர்த்தது. அவருடைய வார்த்தை மீண்டும் அவர்களை வலிமைப்படுத்தியது. பாருங்க, அவர் சொல்லி முடிச்ச பிறகு மகிழ்ச்சியோடு நோக்கி, உங்களுக்கு இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாக தந்தை என்னை அனுப்பியது போல. அடுத்த மிஷன் ஆரம்பிக்கிறார். அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறார். ஏன்னா பழசை பத்தி நான் பேசுறதுக்கு வரல. ஏன்னா எல்லாத்துக்கும் நான் முற்றுப்புள்ளி வச்சுட்டு தான் வந்தேன். எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். அடுத்த உன் வேலை என்ன, அடுத்த உன் காரியம் என்ன? இப்ப இங்க வந்திருக்கீங்க, எதுக்காவது முற்றுப்புள்ளி வச்சுட்டு போவீங்களா, இல்ல அப்படியே முற்றிலும் கோணல், முதல் கோணல் முற்றிலும் கோணல் போறீங்களா? ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்களா, இல்ல முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி நான் திருப்பி அப்படித்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போறீங்களா? எதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க? எது உங்களை வேதனைப்படுத்துகிறதோ, எது உங்களுக்கு தேவையில்லையோ அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா, வைக்க மாட்டீங்களா? வைப்பீங்களா? வைப்பீங்களா? வைப்பீர்களா? கேட்டது மாதிரி கேட்டதுன்னு சொல்லுவாங்களுக்கு. அப்போ அடுத்த மிஷனை ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். நீ அதை பத்தி கவலைப்படாத, ஏன்னா அவனுக்கு வாழ்த்து சொல்லிட்டேன். வாழ்த்து சொல்லிட்டு என்ன அர்த்தம்? என் சமாதானத்தை உனக்கு கொடுத்துட்டேன், உன்னை நான் பெண்டும், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பலப்படுத்துறேன் என்றால் என்னால மட்டும்தான் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். உன்னால வைக்கவே முடியாது. நான் கடவுள், நானே உனக்காக அதை செய்துட்டேன். இனிமே உனக்கு கொடுக்க போறது, நீ என்ன போல மாறப்போற. ஹல்லேலூயா. இனி நீ என்னை போல் மாறப்போகிறாய். நான் என்ன அற்புதம் செய்தனோ அந்த அற்புதத்தை நீயும் செய்ய போகிறாய். நான் என்ன வார்த்தையை கம்பீரமாய் அறிவித்தேனோ, எந்த உண்மையான வார்த்தையை அறிவித்தேனோ அதே உண்மையான வார்த்தையை நீ அறிவிக்க போகிறாய். ஹல்லேலூயா. வந்திருக்க உங்களுக்கு அதே தான் மக்களே. முற்றுப்புள்ளி வச்சுக்கிறீங்களா, வைக்க மாட்டீங்களா? எப்ப சும்மா வாயில சொல்லக்கூடாது, கொண்டே விடுவேன். அப்போ முடிஞ்சு கூட்டத்தில் கத்துற மாதிரி கத்தக்கூடாது, கும்பல்ல கத்தக்கூடாது.
மனசாட்சியோட கத்துங்க. ஆண்டவர் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் ஆண்டவர் என்றால் அடுத்த மிஷன் ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். அடுத்த மிஷன் அழகா சொல்றாரு, உங்களை உங்களை அமைதி உரித்தாக என் தந்தை என்னை அனுப்பியது போல. தந்தை என்னை அனுப்பினார்ப்பா, அது போல நான் உன்னை என் தந்தை என்னை அன்பு செய்வது போல் நான் உங்களை அன்பு செய்கிறேன். என் தந்தை என்னை அனுப்பியது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப தகுதி, அந்த தூய ஆவியினுடைய தகுதியை யாரால கொடுக்க முடியும்?